இப்போ இ புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு வரலாறு இருக்கு தமிழ்ல, வேற வேற ஃபார்மேட்ஸ்ல. இப்பதான் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டர்டைஸ் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது அதை விட கம்மியா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வடிவத்துல இ புக்ஸை வெளியிட்டு இருந்தாங்க. இவ்வளவு வருடங்கள் கழித்தும் இ புக்ஸோட அந்த பெனட்ரேஷன் சொல்லப்படுகிற அந்த நுழைவு ஒரு 1% 2% கூட இருக்கும்னு எனக்கு தோணல தமிழ்ல. அதை இன்னும் வளர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இப்ப ஸ்டாண்டர்டைசேஷன் ஆயிட்டதுனால அது இன்னும் வளரும்னு நம்ம நம்பலாம். ஆடியோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் லேட், இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கு. அதனால இன்னும் நாள் ஆகும். ஆனா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி யூஸ் கேஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த பயன்பாட்டு வகைகள் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மாற போறதே கிடையாது. அங்க இருக்கிறவர்களுக்கும் என்ன நேரம் கிடைக்குதோ அதே நேரம் தான் இங்க இருக்கிறவர்களுக்கும் கிடைக்குது. அவங்க என்ன மாதிரி கருவிகள் அதை கேட்கறாங்களோ அந்த மாதிரி கருவிகள்ல தான் நாமளும் கேட்கிறோம். அவங்களுக்கு என்ன சங்கடங்கள், அதாவது ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தி கேட்க முடியாத அந்த மாதிரியான சங்கடங்கள் தான் நமக்கும் இருக்கு. சோ தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த வேறுபாடு இருக்க போறது கிடையாது. அதனால அங்க அவர்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கிலத்துல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத கத்துக்கிட்டு அதையெல்லாம் இங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நாம முன்னால வர முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. பாட்காஸ்ட் கூட தமிழ்ல இன்னும் 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 வளர்ந்திருக்க வேண்டும். ஒரு ரேஞ்ச் இல்ல அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தமிழ் பாட்காஸ்ட்ல. ஆங்கில பாட்காஸ்ட் நான் ரெகுலரா கேட்கிறேன். அதோட ஒப்பிடும்போது தமிழ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. இத்தனைக்கு ரொம்ப புகழ்பெற்ற விஷயங்களை கூட தேடி பாருங்க, ஒரு அதிக பேர் அதுல பாட்காஸ்ட் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதே இப்ப ஆங்கிலத்துல போய் பாத்தீங்கன்னா நீங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில பொருட்படுத்தக்கூடிய வகையில வாரம் பாட்காஸ்ட் வெளியிடுகிறவர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு நிஷான சின்ன துறைக்குள்ள நீங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னாலும் அந்த அந்த ஒரு வளர்ச்சி வரும்போது ஒலி வடிவிலான கண்டென்ட்ஸை வந்து தமிழர்கள் பயன்படுத்துகிற அந்த வளர்ச்சியும் வரும்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி சரியான கண்டென்ட்டை எடுத்து கொண்டு போகணும் நம்ம அவங்களுக்கு. அப்போ வந்து இது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்.